Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம இந்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இதில் உங்களோட வேலை வாய்ப்பு, பணவரவு, உங்களோட திருமண வாழ்க்கை, ஓகேவா? இப்போ லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் பற்றியும், ஓகே? ஸோ மூணு விஷயங்கள் இதில் கொடுக்க போகிறேன். பணவரவு, வேலை வாய்ப்பு சம்பந்தமான விஷயங்கள், உங்களோட திருமண வாழ்க்கை ஆர் காதல் வாழ்க்கை, ஓகே? ஸோ இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. இது ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் அண்ட் இதுக்கு ஒவ்வொரு கிறிஸ்டலுக்கும் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ், அந்த குணாதிசயங்கள் இருக்குது. இது இந்த பிளாக் கலர், இது லேப்ரடானைட் சொல்லுவாங்க. இது ஒரு நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப அதிக தடை, என்ன சொல்கிறது, பிளாக்கேஜஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கிளியர் பண்ணி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்து கொடுக்கும். நிறைய அந்த டோர்ஸ்லாம் ஓப்பன் ஆகும் சொல்லுவாங்க. அந்த தடைகள் நீங்கி உங்களுக்கான அந்த புதிய வழிகள் பிறக்கும், ஓகேவா? ஸோ இங்கே இது சிட்ரின் சொல்லுவாங்க பணவரவுக்கு. இது க்ரீன் அவெஞ்சரின். இதுவும் உங்களுக்கு பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல். ஸோ ஹார்ட் சக்ராக்குரியது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சுருக்கக்கூடிய இந்த மாதிரி நிறைய தன்மைகள் இருக்குது. இதை பற்றி பேசணுன்னா அது தனியாக டாபிக் நான் போடணும். அதனால் இப்போதைக்கு இது மட்டும் போதும். ஸோ க்ரீன் அவெஞ்சரின், சிட்ரின் அண்ட் லேப்ரடானைட், இந்த 3 கிறிஸ்டல்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கிறிஸ்டல் ரெசனேட் ஆகுதோ கண்களை மூடி 2 நிமிஷம் ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் பைல் சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? 1, 2, 3. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. இந்த பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. இந்த லைக் ஏன் கொடுக்க சொல்கிறேங்கிறது ரெகுலர் வியூவருக்கு தெரியும், நியூ வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான். இங்கே டாரோட் எனர்ஜி ப்ரிடிக்ஷன். சில பேருக்கு சில அந்த விஷயங்கள் ஏன் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, உங்களுக்கான அந்த ஆழ்மன பதிவுகள், உங்களுக்கு ஏதாவது தடைகள் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காது. இங்கே எனர்ஜி வச்சு தான் இங்கே ப்ரிடிக்ஷன். உங்களை விட ஹையர் எனர்ஜியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கான விஷயங்களை ஈஸியாக எடுத்துட முடியும். கொஞ்சம் லோயர் வைப்ரேஷனில் இருக்கிறவங்க அப்படி இப்போது ஒருத்தர் ரோடு வழியாக பார்த்துட்டே போயிட்டாங்க, வீட்டுக்குள்ளே வந்தால் தான் அவங்கள வாங்க உட்காருங்க செய்வோம், நம்ம வரவேற்க முடியும் இல்லையா? அவங்க ரோடு வழியாக பார்த்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்டே போயிட்டாங்கன்னா அவங்கள நம்ம எப்படி வெல்கம் பண்ணுறது, அவங்கள எப்படி நம்ம இது பண்ண உபசரிக்க முடியும்? அதே மாதிரி தான் சேனலுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களோட ஆரா கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இங்கே பதிவிடும் பொழுது உங்களுக்கான இந்த ப்ரிடிக்ஷன் மெசேஜ், ஏதாவது ஒரு மெசேஜாவது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இன்கேஸ் மெசேஜ் உங்களுக்கு ஏதாவது ரெசனேட் ஆகலைன்னா கவலைப்படாதீங்க. ப்ரீவியஸ் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன், கண்டிப்பாக அதில் உங்களுக்கான அந்த கைடன்ஸ் பிளஸிங்ஸ் இருக்கும். நான் சொல்கிற மாதிரி செஞ்சுட்டு பாருங்கள். 2 நிமிஷம் ரிலாக்ஸாக கண்களை மூடி இப்போ பைலும் ரொம்ப இதெல்லாம் ஹைலி வைப்ரேஷன்ஸ், இதை நான் ஹீல் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா? இதெல்லாம் கிளன்ஸ் பண்ணி பவர் பண்ணி வச்சுருக்க கிறிஸ்டல்ஸு. ஸோ இதை நான் வைக்கிறேன்னாலே நீங்கள் இதை நினைக்கும் பொழுதே நீங்கள் அந்த ஆரோட கனெக்ட் ஆவீங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம், ஓகேவா? சில பேர் இது உள்ளே இருக்க டீப்பான விஷயத்த சொன்னால் தான் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்கிறதுனால சொல்கிறேன் கைஸ். சில பேர்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இதுவாக செட் ஆகலைன்னா உடனே இது, அப்போ உங்களுக்கான தகவல் வேறு ஏதோ ஒரு பதிவில் இருக்குது, போய் பாருங்கள். உங்களுக்கு இதில் ரெசனேட் ஆகலாம், அப்போ உங்களுக்கான மெசேஜ் கிடையாது. ஸோ வேறு யாருக்கும் அந்த மெசேஜ் இறைவன் கொடுக்குறாரு, டிவைன் கொடுக்குறாங்க, ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க அந்த மெசேஜ். ஃபோர்ஸ் பண்ணி எதையுமே எடுக்காதீங்க. உங்களுக்கு பொருந்தி இருக்குது சுச்சுவேஷனுக்கு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எதுவுமே எடுக்க வேண்டாம், ஓகேவா? ஸோ நான் இந்த கிறிஸ்டல்ஸோட தன்மைகளை சொல்லிவிட்டேன். எப்படி நீங்கள் ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு கண்களை மூடி 2 நிமிஷம் ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணோம், எந்த அந்த ஹீலிங் கிறிஸ்டல் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ நீங்கள் சூஸ் பண்ணிட்டு பாருங்கள், ஓகே? இது க்ரீனில் இருக்கும், இது ஒரு லைட் ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கிறது, இது பிளாக், ஓகே? கலர் வச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா அதோட தன்மைகள் வச்சு அதோட பேர் வச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம். க்ரீன் அவெஞ்சரின், சிட்ரின் அண்ட் லேப்ரடானைட், ஓகே? ரெடியா? சரி, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு மைக்கேல் ஏஞ்சல் மெசேஜ் இது, ஓகேவா? இந்த வாரம் அவரோட இது கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. மைக்கேல் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளஸிங்ஸ் வச்சுருக்காரு, உங்களோட ஜாப் கேரியர் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம்.
மைக்கேல் ஏஞ்சல் பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் அவங்களோட ஜாப், கேரியர், ஃபைனான்ஸ், மேரேஜ் லைஃப் பற்றி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜாப் வேலை வாய்ப்பு, ஜாப் கேரியர் எப்படி இருக்குது பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு. இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு தேங்க் பண்ணிட்டு வாங்க. மைக்கேல் ஏஞ்சல்ஸ் தேங்க்யூ ஏஞ்சல்னு சொல்லிட்டு வாங்க, கமெண்ட்டில் பதிவிடுங்க, அவரோட கனெக்ட் ஆகுங்க. ஓகேவா? அவர் உங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கார்டு. ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் உங்களோட ஃபைனான்ஷியல், ஜாப், கேரியர் பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு அதுக்கான அந்த ஒரு ஹோப் இருக்குது. நீங்கள் உங்களோட அந்த ப்ரேயர் கேட்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் இது வந்து இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து தனித்துவமாக ஒரு இண்டிவிஜுவல் ஜாப் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஓகேவா? ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணால் கூட நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு பிளேஸ், ஒரு ஹெட்டு, ஒரு டீம் லீடர், அந்த மாதிரி ஒரு சூப்பர்வைசர், அந்த மாதிரி தான் இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, சில பேர் வந்து நீங்கள் வந்து ஒரு ஓன் என்டர்ப்ரெனராக சொந்த தொழில் பண்ணுறவங்க, அந்த மாதிரி தெரியுது. ஓகேவா? ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு நீங்கள் சில ஸ்ட்ரிக்டான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. கொஞ்சம் தைரியம், தன்னம்பிக்கையோட சில விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த வாரம் பண்ணும் பொழுது உங்களுக்கான அந்த பணவரவு, இந்த பாஸ்ட் சைக்கிள் மாறி உங்களுக்கு அதில் நிறைய பிளாக்கேஜஸ் இருந்திருக்கு. அதுக்கு வந்து பிளாக் மேஜிக்கும் ஒரு ரீசனாக இருக்குது. ஓகேவா? உங்கள் பணத்தடைக்கு ஒரு பிளாக் மேஜிக்கும் ஒரு இதுவாக இருக்குது உங்களுக்கு. சரியா? அதனால் என்ன ஆகுதுன்னா, இப்போது வந்து நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறீங்க. அந்த விஷயம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வந்து ஒரு இது கொடுக்கணும் அந்த இதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தில் நான் வந்து ஒரு தீர்க்கமாக இதை சரி பண்ணுறதுக்கு ஏதோ முக்கியமான முடிவுகளை எடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட குலதெய்வத்தோட அனுகிரகம், உங்கள் மூதாதையரோட பிளஸ்ஸிங்ஸு, உங்களோட ஸ்பிரிட் கைட் சொல்லுவாங்கள்ல, அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து துணையாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் இப்போ பார்க்குறவங்க உங்களோட மேரேஜ் லைஃப் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஜாப் கேரியருக்கு சொல்லிட்டேன். உங்களோட மேரேஜ் லைஃப் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரேக்கில் தான் இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? நீங்கள் இப்போது மேரேஜ் ஆகி சிங்கிளாக இருப்பீங்க. உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் கிட்ஸ் கூட இருக்கலாம். ஒரு சிலர் வந்து அபவ் 35, 40 அந்த மாதிரி தான் அதிகமாக தெரியுது. இந்த லவ் ரிலேஷன்ஷிப் ஏன் இப்படி பிரேக் ஆச்சு அப்படின்னா, இந்த திருமண வாழ்க்கை, ஒரு சிலருக்கு வந்து லவ் ரிலேஷன்ஷிப், ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கை, உங்களுக்கு ஏன் இப்படி பிரேக் ஆச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு 3ஆம் நபர் தலையீடு, ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருக்கக்கூடியவங்க, அவங்களோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அவங்க கொடுத்த அந்த இதுதான் வந்து உங்களை இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் ஆகிறதுக்கு காரணமாக தெரியுது. சரியா? ஸோ திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கவனம் வேணும். இந்த லைஃப் வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து சிங்கிளாக தான் இருக்கீங்க. திரும்ப ஏதோ ஒரு ப்ரப்போசல் ஏதோ வர மாதிரி தெரியுது. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. அவங்க வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியில் உங்களை விட கம்மியாக இருப்பாங்க. மெச்சூரிட்டி இருக்காது அவங்களுக்கு. ஸோ கொஞ்சம் அன்பானவங்க தான், பட் மெச்சூரிட்டி எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்ககிட்ட அந்த மெச்சூரிட்டி தன்மை இருக்காது. ஒரு நேரம் ரொம்ப நல்ல ஆக்டிவாக ஜோவியலாக இருப்பாங்க, ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க. அவங்கக்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்காது, குழந்தைத்தனமாக இருப்பாங்க. அதனால் ஏதாவது ப்ரப்போசல் இந்த வாரம் உங்களுக்கு வருதுன்னா அந்த ப்ரப்போசல் உங்களுக்கு ஏற்றது தானா அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ஆலோசனை பண்ணுங்கள். உங்களுக்கு சில பேர்கிட்ட இதை கேட்டால் தீர்வு நமக்கு கிடைக்கும்னு உங்களுக்கு இன்ட்யூஷன் சொல்லிச்சுன்னா அதை செய்யுங்க. இன்கேஸ் டிவைன் பாத்தில் உங்களுக்கு இப்போ ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்து பார்த்துக்கலான்னு தோணுச்சுன்னா பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரப்போசல் வருது அப்படின்னா நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க. ஒரு சிலர் திருமணமாகி சிங்கிளாக இருப்பீங்க, ஒரு சிலர் பிரேக்கில், நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கில் இருக்கீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? இதுக்கு காரணம் என்னென்னா, லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் அடிக்கடி வந்து ஈகோ,
நீ சொல்கிறத நான் கேட்குறதா, நான் சொல்கிறத நீ கேட்கணும். கொஞ்சம் அந்த விட்டு கொடுத்து போகாத ஒரு விஷயத்தினால அந்த பிரேக் ஏற்பட்டிருக்கலாம். ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன்ஸ் வாய்ப்பு இருக்குது, திரும்ப வந்து அவங்க வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. சில பேர் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் ஒரு சிலருக்கு வந்து உங்கள் ஜாப் கேரியர் ரொம்ப ஸ்ட்ராங்காக, உங்களோட அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் ஒரு முக்கியமான உங்கள் மனதில் ஒரு முக்கியமான தீர்வு கொண்டு வர போகிறீங்க இந்த வாரம். அதை நான் இப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன், இனிமேல் வந்து எமோஷ்னல் லாக் என் லைஃப்பில் கிடையாது, நான் இனிமேல் வந்து யாரையும் நம்பி ஏமாற மாட்டேன், நான் தெளிவாக முடிவெடுக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுற அந்த இது இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். குலதெய்வத்தை வந்து அங்கே போய் தான் வந்து ப்ரே பண்ணிட்டு வரணும், அந்த பிளேஸ்க்கு தான் போனால் தான் அது பிளெஸ்ஸிங் கிடைக்கும்னு கிடையாது. அங்கே போயும் பண்ணுங்கள், எப்போ டைம் கிடைக்குதோ போய் பண்ணுங்கள். பட் வீட்டில் வச்சு கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம். புரியுதா? அப்புறம் இந்த பிளாக் மேஜிக் பின்னாடியெல்லாம் ஓடிட்டுருக்காதீங்க. இது உங்களோட அடுத்த ரிலேஷன்ஷிப்பையும் வந்து கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போவும் வந்து ஒரு சிலர் வந்து இந்த ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் டாக்ஸிக்கான விஷயங்கள் அதாவது உங்கள் என்ன சொல்கிறதுனா உங்கள் பர்சன் மூலமாக உங்களுக்கு கிடைக்குது, அவர் எப்போவுமே ஆப்போசிட்டாக உங்ககிட்ட பேசுகிறாங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் ஏதோ சம்திங் ஒரு டார்க் எனர்ஜி இருக்குது. அதனால தான் அந்த விரிசல். அது இந்த வாரமும் கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்குது. இது ஒரு சிலர் பிரேக்கில் சிங்கிள் ஆகிட்டீங்க, ஒரு சிலர் வந்து ஒரே வீட்டில் இருக்கலாம், ஆனால் அவங்களால ஒரு நிம்மதி இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பை பேர் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு கைடன்ஸ் எல்லாமே யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க, ஓகேவா? முடிவு ஆனால் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், நீங்கள் எமோஷ்னல் ஃபுல்லாக இருக்கக்கூடாது. ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மூதாதையருடைய பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்கள் எதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கூட கிடைக்கலாம், ஓகேவா? அது சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் வந்து நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் இப்போ பிரேக்கில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது நியூ ப்ரப்போசல் வரலாம். அது கொஞ்சம் கவனமாக கையாளணும். நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, மேரேஜ் லைஃப்பில் பிரேக்கில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நியூ லைஃப் வரும், அவங்க இம்மெச்சூர்டாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கும் சில பேருக்கு அந்த மாதிரி தெரியுது. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனம் வைக்கணும், சரியா? கண்டிப்பாக திடீர் பண வரவு ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கைஸ். திடீர் பணம் வரவு, உங்களோட செஞ்சிட்ருக்க வேலையில் ஒரு முன்னேற்றம், ஒரு ப்ரமோஷன் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் உங்களோட மூதாதையரோட அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான நிலை இருக்கலாம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு எமோஷ்னல் இதில் கூட நீங்கள் யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு உதவி கேட்குறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஸோ உங்களோட ஹார்ட் சக்ரா நல்லா ஹீல் ஆகும். உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு தன்னிறைவான ஒரு தன்மை இருக்கும். கொஞ்சம் இத்தனை நாளாக கொஞ்சம் வந்து தைரியம் தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா, ஓகேவா, நிறையா ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. அதாவது ஜாப் கேரியரில் அதிகமாக ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க, இந்த கார்டில் தெரியுது. ஆனால் இந்த டைம் வந்து இந்த வாரம் உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே கிளியர் அவுட் ஆகிட்டு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் உங்கள் சக்ஸஸ்க்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இந்த வாரம் நீங்கள் ஒரு ஸ்டெப் ஒரு அப்டேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக. சில பேருக்கு ஹீலிங் தேவைப்படுது கைஸ். சில பேருக்கு வந்து கூட்டு தொழில் கம்பைனாக சேர்ந்து பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகும், ஓகேவா? ஸோ ஒரு நிறைவான ஒரு என்ன சொல்கிறது, எல்லா விதத்திலும் வந்து ஓகே, கடவுள் எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்காரு, ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு அந்த கிராட்டிடியூட் பண்ணுவீங்க. அதை பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷனும் அமையும், ஓகேவா? அந்த கார்டு வழியாக பார்க்கும்போது எனக்கு அதான் தெரியுது. இவ்வளோ நாள் ரொம்ப தன்னம்பிக்கை, ஏன்னா நிறைய முயற்சி பண்ணி ஃபெயிலியர் பார்த்துட்டீங்க. பட் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் முடிவெடுத்து அதில் அந்த ஜாப் கேரியரில் சக்ஸஸ் பார்ப்பீங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு அந்த ஈகோஸ்டிக்ஸ்லாம் மறைஞ்சு கொஞ்சம் உங்கள் பர்சன் உங்ககிட்ட இணக்கமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா விதத்திலும் ஒரு நிறைவான தன்மை இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. சில பேர் அப்டேட் பண்ணிக்கணும், சில பேருக்கு கூட்டு தொழில் பண்ணால் கொஞ்சம் நல்ல சாதகமாக இருக்குது.
ஒரு சிலர் ஹீலர்ஸ் அண்ட் தெரப்பிஸ்ட் அந்த மாதிரிலாம் இருப்பீங்க. என்ஜிஓ மாதிரி மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் பர்சன். நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க. அதனால் இந்த வாரம் உங்களையும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணுங்கள். இந்த பைல் 1 ரீடிங் உங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். இந்த பிளாக் மேஜிக் மற்றும் உங்களோட அந்த என்ன சொல்லணும்னா தனிமையாக இருக்கும், சிங்கிள் ஆகிட்டோம், தனிமையாக இருக்கணும், ஒரு சிலர் ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படி சரி பண்ணிக்கணும், ஏதாவது ஐடியா வேணும் அப்படின்னா ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. அது நான் உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணுறேன் எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்றது. அதுக்கான பரிகாரங்கள் என்ன, அது நிரந்தரமான பரிகாரம் தான் நம்மக்கிட்ட. ஓகேவா? சும்மா டெம்ப்ரவரி பரிகாரம்லாம் கிடையாது. அதை பண்ணிவிட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழ்க்கையை லீட் பண்ணுங்கள். ஓகே? தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ வந்து பைல் 2 இந்த சிட்ரின் இந்த ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு மைக்கேல் ஏஞ்சல் உங்களோட ஜாப், கேரியர், ஃபைனான்ஸ், அவங்களோட திருமண வாழ்க்கையில் லவ் ரிலேஷன்ஷிப் இதுக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். எடுத்தோடனே சக்ஸஸ். சூப்பர் அப்பா, நிறைய வெற்றி நிச்சயம். தேங்க் பண்ணுங்கள் கைஸ். மைக்கேல் ஏஞ்சல் நம்பர் 555 அவர் நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள். மைக்கேல் ஏஞ்சல் அவரே வந்து சொல்ல பைல் 2 சூஸ் பண்ணவங்க என்ன 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 கார்டு வருது. என்ன அடுத்தது சஃபில் பண்ணுறேன். பைல் 2 சூஸ் பண்ண உங்களோட ஜாப், கேரியர், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுற அந்த ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. கண்டிப்பாக கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துலேருந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு நல்ல ஒரு போஸ்டிங், ஹையர் போஸ்டிங் கிடைக்கலாம். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதில் தனித்துவமாக செயல்படுவீங்க. ஃபைனான்ஸ்க்காக பார்த்துடலாமா? ஃபைனான்ஸ் எப்படி இருக்குது இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு? ஃபைனான்ஸ், ஜாப், கேரியர், ஃபைனான்ஸில் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரக் இருக்குது உங்களுக்கு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ரொம்ப லாஸ் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப வருத்தப்படுறீங்க. டிவைன் வந்து உங்களுக்கு நிறையா ஒரு விஷயம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் நீங்கள் ஹெல்ப் கேட்குறதில்ல. ஒரு சிலர் ஹெல்ப் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கும் கைஸ். ஓகேவா? அவர் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஏன் கவலைப்படுறீங்க? ஃபைனான்ஸ் ரீதியாக கொஞ்சம் ஸ்ட்ரக்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் ஆகும். ரொம்ப அதை பற்றின ஒரீஸ் அதிகமாக இருக்குது. ஹீலிங் வேணும் உங்களுக்குலாம். ஓகேவா? ஸோ அப்புறம் ஒரு சிலர் வந்து நீங்கள் இதுக்கான முயற்சிகள் ஏதோ செஞ்சு எதுவுமே கிடைக்கல. அது வந்து உங்கள் மனசு வந்து இது பண்ண மாட்டேங்குது, அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்காக டிவைன் கிட்ட நிறைய கேள்விகள் வச்சுருக்கீங்க. அந்த கேள்விகளுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு விஷயம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க, அது நடக்க மாட்டேன்னா அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கள். அது உங்களுக்கு ஒத்து வரல போல், அதனால தான் அது செட் ஆகலைன்றார். அதில் வந்து ஏதோ ஒரு கார்மிக் கூட இருக்கலாம். ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் புரிதல் வேணும்னா ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்து பார்த்துக்கோங்க, ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. இப்போ இனிமேல் வந்து என்ன செய்யலாம், இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி முன்னேறி வரணும் அப்படிங்கிறத பாருங்கன்றார். இது ஃபைனான்ஸ்க்காக. ஓகேவா? இப்போ வந்து திருமண வாழ்க்கை, உங்களோட ரிலேஷன்ஷிப், திருமண வாழ்க்கை, லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு
வாவ், சிங்கம் சிங்கம்ப்பா நீங்கள். சிங்கம் போல் தைரியமான ஒரு தன்னம்பிக்கையெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு வரும். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பழைய ஃபெயிலியர்லேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகலாம். நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய ஃபெயிலியர் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டீங்க. ஒரு சிலர் உங்களை அப்டேட் பண்ணிக்கணும், இந்த வாரம் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். ஒரு சிலர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் இந்த கார்ட் சில பேர் ட்ரை பண்ணுறவங்க உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கண்டிப்பாக வராங்க. ஓகேவா? ஃபார்வர்டாக போங்க. அதாவது உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்ஸுங்கிற மாதிரி ஒரு சைன் காமிக்கிறாரு. இப்போ வந்து சிங்கிளாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். திருமணமானவங்களும் சரி, லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்காகவும் சொல்கிறேன், உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். ஏன்னா பழைய ஃபெயிலியர் ரெக்கார்டெல்லாம் இருக்குது உங்களுக்கு. அந்த ரெக்கார்ட்லேருந்து உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். ஒரு அவேக்னிங், ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் மூலமாக கூட இது நடக்கலாம். ஏன்னா உங்களோட ஸ்பிரிட் கைட் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த வாரம் வந்து நீங்கள் என்ன ஒரு இன்டென்ஷன் வச்சு நீங்கள் வந்து காட் கிட்ட ப்ரே பண்ணாலும் அது நல்ல ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்க பர்சன் உங்கள் லைஃப் பார்ட்னராக வரலாம். அவங்க ஃபீமேலாக இருக்கலாம். இப்போ பார்க்குறது மேலாக இருந்தீங்கன்னா மெயில் பார்க்குறீங்கன்னா ஃபீமேல் எனர்ஜி. அது வந்து டிவைனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு எனக்கான சோல்மேட் வரணும்னு சொல்லி யாராவது கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தெரியுது எனக்கு. ஓகேவா? ஸோ டோன்ட் கோ பேக், ஃபார்வர்டாக தான் போகணும். கண்டிப்பாக வெற்றி இருக்குது உங்களுக்கு, கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. அதே மாதிரி ஜாப் கேரியர்லேயும் நீங்கள் வந்து சக்ஸஸ் பார்க்க முடியும். ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஓகேவா? ரொம்ப எமோஷ்னல் லாக் ஆகக்கூடாது. சில பேர் ஃபீமேலுக்கும் சொல்கிறேன், உங்கள் மனசை வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ராங் இதுவில் கொண்டு வரணும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் சேஞ்ச் ஆகும். இந்த எமோஷ்னல் ஃபுல் மாதிரி திரும்ப 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 பேக் போனீங்கன்னா அப்புறம் சொல்கிறதுக்கு இல்லை. கண்டிப்பாக இந்த காலச்சக்கரம் இந்த இது வருதுன்னா உங்களுக்கு ஒரு குட் ஃபார்ச்சூன், ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமாக இந்த வாரம் அமைய போகுது. உங்களோட பேட் சைக்கிள் மறையுது, குட் சைக்கிள் நீங்கள் தேடிட்டு இருக்க அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் ஃபார்வர்டாக போங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கலாம், போஸ்டிங் கிடைக்கலாம், சொசைட்டியில் ஒரு பெரிய அந்தஸ்தில் ஒரு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய மாற்றம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாற்றம் உங்களுக்கு நடக்கும். அது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுற மாதிரி ஜாப் கேரியராக கூட இருக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு புது வரன் வேணும், அதாவது நியூ லைஃப், அந்த பார்ட்னர் ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடியவர் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் நடக்கும். ஒரு சிலருக்கு வந்து மூன் எனர்ஜி பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் உங்கள் ஃபேமிலி பர்சன் ஆர் உங்கள் பர்சன் வந்து ரொம்ப உங்களை இது பண்ணியிருப்பாங்க, ஏமாற்றிருக்காங்க. அதோட வலி வேதனை உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆனால் மேலோட்டமாக நான் ஹீல் ஆகிட்டேன், எனக்கு எதுவுமே கிடையாது அப்படி சொல்வீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், எனக்கு அந்த பழைய இதுவெல்லாம் இல்லை, நான் அதுலேருந்து வெளில வந்துட்டேன். ஆனால் எப்போயோ ஒரு சமயம் தாங்க எனக்கு அது மாதிரி தோணும். எப்போயாவது தூங்கும் போது அந்த மாதிரி வருது, இல்லைனா திடீர்னு இப்போ ஏதாவது வேலை செய்யும் போது வரும். மற்றபடி நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேங்க அப்படின்ட்டு. இந்த ஆழ்மன பதிவோட இந்த ரெக்கார்ட்னால தான் இந்த மூணு எனர்ஜியும் இப்போ வந்து டவுனாக இருக்கிறனால உங்களுக்கு அந்த ரெக்கார்டாக இருக்கும். அது அந்த பாசிட்டிவ் ரெக்கார்டு இருந்ததுன்னா உங்களோட எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டுருக்கு. இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது நீங்கள் நினைக்கிற அந்த சக்ஸஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது. ஆனால் சில பிளாக்கேஜஸ் இருக்குது. ரெண்டாவது உங்களோட ஆறா சக்கரா வீக்காக இம்பேலன்ஸில் இருக்குது. ஓகேவா? அதை கொஞ்சம் சரி பண்ணுங்கள். அப்புறம் ஃபேமிலி பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகும். குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஒரு சிலருக்கு வந்து ப்ரப்போசல் நிறைய வரும். இன்கேஸ் ப்ரப்போசல் நிறைய வந்தாலும் சரி, ஜாப் நிறைய கம்பெனிலேருந்து ஒரே நேரத்தில் ஒரு ஜாப் வருது, எந்த கம்பெனி நமக்கு செட் ஆகும், எங்கே போனால் நமக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும், நல்ல இன்கமும் வரணும், அதே நேரத்தில் பீஸ்ஃபுல்லாக வேலை பார்க்கணும். இது ரெண்டுமே இருக்கணும். கம்ஃபர்ட்டும் இருக்கணும், லாங் டைம் க்ரோத்தும் இருக்கணும். ஆமாவா இல்லையா? அதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா மோர் தென் 2-3 அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பர்சனல் ரீடிங் வாங்க, ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. அந்த கம்பெனி எந்த கம்பெனி உங்களுக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும், அதே மாதிரி ஒரு வரன் வருது அப்படின்னாலும் சரி, ஓகேவா? பார்த்துக்கோங்க.
கண்டிப்பாக இந்த வாரத்தில் சில பேர் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணுறது, அதே மாதிரி நீங்கள் ஏதாவது அச்சீவ்மெண்ட்டு உங்களோட ப்ரப்போஸ் என்ன சொல்ல ப்ரமோஷனுக்காக அச்சீவ்மெண்ட் பண்ணிவிட்டு பார்ட்டி கொடுக்கறது, பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி ஏதோ செலிப்ரேஷனில் கலந்துக்குவீங்க. இல்லைனா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு அந்த ட்ரீட்டை கொடுப்பீங்க. உங்களோட சக்ஸஸை ஷேர் பண்ணிக்குவீங்க. அது படிப்பு சம்மந்தமாக இருக்கலாம், இல்லைனா ஜாப் கேரியர். ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் உங்களோட க்ரோத்துக்கான விஷயங்களை ஏறெடுக்க போகிறீங்க. ஒரு சிலர் உங்களுக்கு நியூ பார்ட்னர், நான் சொன்னேன்ல, உங்களை வந்து சிங்கிளாக நீங்கள் வந்து மேரேஜ் ஆகி சிங்கிளாக இருக்கலாம். ஒரு சிலர் இந்த மேரேஜ் லைஃப்பில் சொல்கிறேன், உங்களுக்கான ஒரு ப்ரப்போசல் வருது. அவங்க ரொம்ப ரொம்ப உங்களை டேக் கேர் பண்ணக்கூடிய ஒரு அன்பான பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. நீங்கள் வந்து சிங்கிளாக இருப்பீங்க, நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருப்பீங்க, நல்ல ஒரு ஹையர் அத்தாரிட்டி மாதிரி நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கலாம். இப்போ ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா, ஒரு சிலர் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக இருப்பீங்க. இண்டிவிஜுவலாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, நீங்கள் வந்து சின்ன பிஸ்னஸாக இருந்தால் கூட நீங்கள் தான் அதில் ஹெட்டு, நீங்கள் தான் ஒரு என்டர்ப்ரெனர், முதலாளி. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கீங்க. ஓகே கைஸ், பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம் எல்லாம் ஏற்பட போகுது. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஓகேவா? உங்களோட ப்ரேயர் கேட்கப்பட்டது. உங்களுக்குள்ளே இருக்க இந்த நெகட்டிவிட்டியை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள். மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஓகே, தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு இருங்க. ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்ருக்கீங்க, அதில் ரிசல்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு சிலருக்கு. ஓகேவா? அது ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகே, சரி. ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ரீடிங் எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ வந்து ஃபைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இது வந்து பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹீலிங் கிறிஸ்டல், லெப்ரலனைட் அப்படின்னு சொல்லிட்டு இது பேர். இந்த ஃபைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு மைக்கேல் ஏஞ்சல் இந்த வாரத்துக்கான கைடன்ஸ் பிளெஸிங்ஸ். உங்களோட ஜாப், கேரியர், ஃபைனான்ஸ், உங்களோட காதல், திருமண வாழ்க்கை. ஓகேவா? ஏன்னா எனக்கு இந்த டைம் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்க்கு தனியாக போகிறதுக்கும் நார்மல் ஜென்ரல் ரீடிங் டைம் இல்லாதனால எல்லாத்தையும் ஒன்றாவே கொடுத்துர்லான்ட்டு கொடுத்துட்றேன். அதுவும் செக்ரிகேட் பண்ணி சொல்லி தான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஃபைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, கேரியர், படிப்பு எப்படி இருக்குது? மைக்கேல் ஏஞ்சல். வாவ் கைஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். சன் கார்டு வந்திருக்கிறாரு. சக்ஸஸ். என்ன வேணும்? யுவர் லக்கி சைல்டு. கொஞ்ச நாளாக உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு அன்பேலன்சிங்கில் தான் இருந்திருக்கீங்க நீங்கள். ஓகேவா? ஜாப், கேரியரில், ஃபைனான்ஸில் ஃபெயிலியர் நிறைய பார்த்துருக்கீங்க. ஜாப் கேரியரில் ஃபெயிலியரு. கண்டிப்பாக நீங்கள் இந்த வாரம் ட்ரை பண்ணுற விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் கைஸ். ஒரு சிலர் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் ஆர் திருமண வாழ்க்கை இதில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா ஒரு அன்பேலன்சிங் இருந்ததுனால அந்த உறவை விட்டு இந்த வாரத்தில் நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ஒரு எண்டிங் கார்டு போட்டு உங்களோட வேலையை, என்னோடய லைஃப்பை இனி நான் பார்க்குறேன், போதும், நான் வந்து ஃபெயிலியர் பார்த்தது போதும், அதுக்காக நிறைய முயற்சி பண்ணி ஃபெயிலியர் பார்த்தாச்சு, அவங்க வந்து ஏமாற்றவும் செய்கிறாங்க உங்களை. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு அன்பேலன்சிங் இருந்ததுன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பேலன்சிங்கான ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் இதில் வந்து உங்களுக்கு வருவாங்க. அது குடும்பத்திலையா இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு மெயில் எனர்ஜி. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்க்கெலாம் ட்ரை பண்ணுறீங்க, கவர்மெண்ட் ஜாப்க்கு இது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பலிதமாகும், கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது கைஸ்.
அதே மாதிரி சில பேருக்கு லவ் ரிலேஷன்ஷிப் அமையணும் அப்படி சொல்லி நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சோல்மேட் கனெக்ஷன்ஸ் நல்ல ஒரு வரன் அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதிகமாக இருக்குது இந்த வாரம். ஆனால் உங்களுக்கு இந்த ரெக்கார்டு இருக்குது, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ரெக்கார்டு ஆழ்மன பதிவுகள் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த நல்ல பர்சன் இப்போ பாருங்கள், இறைவன் உங்களுக்கு இப்படி ஒரு சோல்மேட் கனெக்ஷன் கொடுக்குறாரு. ஓகேவா? இந்த எனர்ஜியை நீங்கள் வந்து தக்க வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த எனர்ஜி உங்களை தாக்காமல் பார்த்துக்கணும். எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மனசு ஏற்றுக்கலையோ அந்த விஷயம் ரெக்கார்டாக மாறும். அது என்ன பண்ணுன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு புதிய நபரை அட்ராக்ட் பண்ணுறீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பழைய ரெக்கார்டு என்ன பண்ணுன்னா அது விதையாக மாறி உங்கள் மண்ணுங்கிற அந்த மனசுக்குள்ளே விருட்சமாக வளர்ந்துருக்கிறது உங்களுக்கு தெரியாது. அதுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 1 மாதம் இல்லை 6 மாதம் இல்லை 1 வருஷம் அந்த மாதிரி தெரியும். ஒரு சிலருக்கு 2 வருஷத்தில் தெரியும். அது உங்களோட ஆழ்மன ரெக்கார்டு பொறுத்து. ஓகேவா? உங்களோட பதிவுகள் பொறுத்து அதுக்கான விஷயத்தை நீங்கள் ஈர்த்துருவீங்க. இப்போ நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பாங்க. அவங்களும் ஃப்ரீடமான பர்சன். ஓகேவா? இப்படி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்கன்னா அவங்களுக்கு உங்களோட அந்த பிளாக்கேஜஸ் அவங்கள வந்து ஸ்பாயில் பண்ணும். உங்களோட என்ன அலைகள் என்ன வேவ்ஸ் என்ன ஆகும்னா அவங்களையும் வந்து ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பர்சன் உங்களை ஏமாற்றினாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு இவங்களுக்கே தெரியாது நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம், நம்ம ஏன் அவங்கக்கிட்ட இப்படி நடந்துக்கிறோன்றது அந்த நியூவாக வர்றவங்களுக்கே தெரியாது. ஏன்னா உங்களோட ரெக்கார்டு அவங்கள ஸ்பாயில் பண்ணுது. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு உங்கள் லைஃப்பில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆரா ஸ்கேன் நீங்கள் ஒரு பர்சனல் ரீடிங் எடுங்க. நான் அதில் உங்களுக்கு எல்லாமே சொல்லி தந்துடுறேன். எப்படி அதிலேருந்து ரிலீவ் பண்ணிக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு லைஃப்பை வந்து மூவ் ஆன் பண்ணணும். உங்களோட நியூ ஜாபாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நியூ பிகினிங்ஸ் ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில் வரும்போது அவங்கள எப்படி நீங்கள் அட்ராக்ட் பண்ணி உங்கள் லைஃப் பாண்டிங்கை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும் அப்படிங்கிறத அதுக்கான பரிகாரங்கள் என்ன எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? ஓகே. ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படலாம் இந்த வாரத்தில். அதுக்கான பாசிட்டிவான சைன் இருக்குது. சில பேருக்கு வந்து குடும்ப ஒற்றுமை ஏற்படும். நீங்கள் வந்து ஜாப் கேரியரில் நிறைய சக்ஸஸ் பார்ப்பீங்க. சில பேர் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து ட்ரீட் கொடுப்பீங்க. ஒரு சிலர் உங்களை இன்வைட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இது வந்து லவ் ரிலேஷன்ஷிப் ஆர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட தெரியுது. ஸோ சில பேர் வந்து உங்களோட லவ் லைஃப்பில் கொஞ்சம் கவனம் வேணும். ஓகேவா? இந்த வாரத்தில் கொஞ்சம் தேர்ட் பார்ட்டி இஷ்யூனால் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதை. ஓகேவா? பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது கைஸ். அதனால் கொஞ்சம் அவேராக இருந்துக்கோங்க. அது ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருக்கிறவங்களால் ஏற்படலாம். ஓகே. சில பேருக்கு இப்போ தான் சொன்னேன் திருமண பாக்கியம் ஏற்படும். ஓகேவா? ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ரொம்ப அன்பான பர்சன் உங்கள் லைஃப் பார்ட்னராக வருவாங்க. அவங்க எல்லா விதத்திலும் ரொம்ப டேலண்டானவங்களாக இருப்பாங்க. மணி ரிலேட்டடான விஷயத்தில் இருந்தும் சரி, அது வந்து ஒரு கேரிங், அப்புறம் வந்து ஒரு நியூவாக எப்படி வந்து அந்த நுணுக்கமெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. எப்படி ஒரு மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டாக்டிக்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஸோ ஏதாவது ப்ரைவேட் செக்டரில் கூட அவங்க நல்ல வேலை பார்த்துட்ருக்கலாம். ரொம்ப நாள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சில மெயில் எனர்ஜி தெரியுது எனக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டிஸில் பர்சன் வேணும்னு சொல்லி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. டோன்ட் மிஸ் இட். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல ஒரு உங்களோட அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஹீலர்ஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்க வழிகாட்டி உங்களை குணமாக்கக்கூடிய அற்புதமான மருந்து அவங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகேவா? ஒரு சிலர் ஹீலர்ஸ் கூட நீங்கள் இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கீங்க. அபவ் 40, 35, ஒரு சிலர் 50 கூட கிராஸ் பண்ண 46க்கு மேலே 50 அந்த மாதிரி கூட ரேஞ்சில் இருக்கலாம். ரொம்ப நாளாக லைஃப் பார்ட்னர் இது பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் ஒரு சில விஷயங்களுக்கு வந்து விடை தேடுறீங்க. ரிலேஷன்ஷிப்பில் ஏன் பிரேக் ஆச்சு அப்படின்ட்டு அதில் நிறைய ஸ்ட்ரகிள் பார்க்குறீங்க. இன்னமும் வந்து அந்த ஸ்ட்ரகிள் இருக்குது உங்களுக்கு. இதில் ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் தெரியணுன்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அப்போ தான் இன்னும் உங்களுக்கு வந்து சரியான ஒரு தீர்வு என்னால் கொடுக்க முடியும். இது கலெக்டிவ் ரீடிங். இதில் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிளில் இருப்பீங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு விஷயங்கள் ரெசனேட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் ரீடிங் வேணும் அப்படின்னா
ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரியா? பட் இந்த வரும் வாரத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், ஒரு பேலன்சிங்கான ஒரு ஃபைனான்ஸ் இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த பைல் 3க்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். அவரோட நம்பர் 555 நம்பர். இந்த நம்பர் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறீங்கன்னாலும் சரி, இந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகிருக்கு, மைக்கேல் ஏஞ்சல் உங்களுக்கு எப்படி கைட் பண்ணாருங்கிறது எனக்கு வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகே. ஸோ ஏதாவது ஒரு ஹீலிங் ப்ராசஸ் கற்றுக்கோங்க. பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த எனர்ஜி எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சதுன்னா போதும். இதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த எனர்ஜியை எப்படி நீங்கள் வந்து யூட்டிலைஸ், இப்போ இந்த எனர்ஜி என்கிட்ட இருந்துகிட்ருக்கு, இந்த எனர்ஜியை நான் எப்படி எடுக்கணும்னு அந்த வித்தையை கற்றுக் கொடுக்குறது தான். அதுதான் டாக்டிஸிங்கு. எல்லாம் சொல்லலாம், இதை வாங்கி வச்சுக்கோங்க, அது வாங்கி வச்சுக்கோங்க, அதை வாங்கி போட்டுக்கோங்க. இதில் கிறிஸ்டல், இந்த மாதிரி ஸ்டோன் கிறிஸ்டலும் இருக்குது, பிரேஸ்லெட்டும் வரும், மாலையும் வரும். அதெல்லாம் வாங்கி போட்டுக்கினா நீங்கள் எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சால் தானே அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஓகே. கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு சக்ஸஸ் பாருங்கள். ஓகே. சரி, ஏதாவது டவுட் இருக்குது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு லெவல் போகணும், இந்த ஹார்ட் பிரேக்லாம் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது இந்த வரும் வாரத்தில், ஒரு சிலருக்கு கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. சரியா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.